மத்தேயு 6:25 வாசிக்கலாமா? ஆகையால் என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளா இருக்கின்றன. 26 எதை கவனிச்சு பாருங்க. காக்கா, மைனா, குருவி, அப்புறம் கழுகு, வேற என்ன தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச பறவை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் மறந்து போச்சு. எங்க நம்ம வானத்தை பாக்குறதே இல்லையே, கீழே தானே பார்த்துட்டு இருக்கிறோம். வானத்தை எங்க பாக்குறோம். அதனால ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யுங்க, வேடிக்கை பார்க்க கூடாது. வேடிக்கை பார்க்க கூடாது. கொக்கு பறந்துச்சு, வேடிக்கை பார்க்க கூடாது. என்ன செய்யணுமா? கவனிச்சு பாருங்க, நோக்கி பாருங்க, கொஞ்சம் அட்டென்ஷன் பண்ணுங்க, அதை கொஞ்சம் அப்படி கவனிங்களேன் அப்படிங்கிறாரு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்யறது இல்ல, வேலைக்கே போறது இல்லைங்க. என்னங்க காக்காவா பிறந்திருக்க கூடாதா? வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே, ஜாப்பே கிடையாது, அதுக்கு எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்களா காக்காவை? அவைகள் உழைக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை. அடா 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 அடா, நம்மலாம் மனுஷன் விதைக்கலன்னா நமக்கு உவா கிடையாது. விதைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை. பாருங்க, விதைச்சாதானே அறுக்கிறதும் இல்லை. அதுக்கு ஸ்டோரேஜ் ரூமே கிடையாது. களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. எங்க விதைச்சாதானே அறுக்க முடியும், அறுத்தாதானே போய் சேர்க்க முடியும். ஆரம்பமே அவுட்டே. சரி, பாத்தீங்களா? அப்படிப்பட்ட காக்காவையும் மைனாவையும் கழுகையும் குருவியையும் யார் பிதா? அவைகளின் பரமபிதா இல்ல, யார் பிதா? பாத்தீங்களா என்னமா சொல்லி காமிக்கிறாரு, கல் அடிச்சு சொல்றாரு பாருங்க. உங்கள் பரமபிதா விலை பூட்டுகிறார். இப்ப காக்காவை பார்க்கும்போது நீ எப்படி பார்க்கணும்? எவ்வளவு கருப்பா இருக்கு, சே, இந்த காக்காவை பக்கத்துல சேர்க்கக்கூடாது, கன்றாவி எல்லாத்தையும் சாப்பிடுது, இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். உங்கள் பரமபிதா தினந்தோறும் விலை பூட்டுகிறார். உழைக்கல, விதைக்கல, அறுக்கல, சேர்க்கல, ஆனா டெய்லி அதுவும் வாழுது. டெய்லி அதுக்கு சாப்பாடு கிடைக்குது. என்ன கிடைக்குது? சாப்பாடு கிடைக்குது. ஆனா ஜாபுக்கே போல. தண்ணி கிடைக்குது, சாப்பாடு கிடைச்சிருது, அதுவும் குட்டி போடுது, அதுவும் வாழுது. நம்பர் 1. அப்புறம் 27 வாசிக்கலாமா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, நீங்க ஸ்பெஷல் இல்லப்பா. எப்பா 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 ஏ எப்பா, என்னப்பா நீங்க காக்கா விட நீங்க பெஸ்டா இல்லையா? என்னப்பா அது, நீ விசேஷம்பா, நீங்க ஸ்பெஷல்பா. உங்கள் பரமபிதா அவைகளை பிழை போட்டுகிறார், நீங்க அவைகளை விட நீங்க யாரு? விசேஷமானவங்க. உங்களை எப்படிப்பா பிழை போட்டாங்க போவார்? உங்களுக்கு ஒரு வழி வைக்காம போவாரா? காக்காக்கே ஒரு வழி வச்சிருக்கிறாரு வாழ்றதுக்கு, உனக்கு ஒரு வழி வைக்காம போவாரா? இது தெரியாதனாலதான் நிறைய பேர் செத்து போறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏது தெரியல? காக்கா வாழ்றதுக்கு வழி வச்சவர், நான் வாழ்றதுக்கு வழி வைக்க மாட்டாரா? தெரியல. ஆமேன். அப்புறம் 27 வாசிக்கலாமா? கவலைப்படுறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டுவான்? யாராவது கூட்டி நம்மளுக்கு கை தூக்குங்க பார்ப்போம். பாருங்களேன், நேற்று நைட்டு அழுது 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 அழுது, எப்பா எப்பா 75 கிலோ இருந்தேன், காலைல பார்த்தா நான் 76 கிலோ ஏற்றினா பாருங்களேன். அப்படியா? உண்மைதான் பிரதர், உண்மைதான். நான் படுக்கும்போது 5.5 அடி. ஆமா, நேற்று மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா ஒப்பாரி வச்சு அழுதும் பாருங்களேன், காலைல பாத்தீங்கன்னா 6 அடி ஆயிட்டேன். யாரா இருக்காங்களா சொல்றவங்க? தெளிவா தான் பேசுறாரு. எஸ், கவலைப்படுகிறதுனா வெயிட்டையும் கூட்ட முடியாது, உயரத்தையும் கைட்டையும் கூட்ட முடியாது. என்னத்துக்கு பண்றீங்கன்னு கேட்கிறாரு. என்னத்துக்கு பண்ற? தலை மயிர் இல்ல, ஒன்ன கூட வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால முடியாதே, எதுக்கு? அசிங்கமா கேட்கிறாரு. இதையே உன்னால செய்ய முடியாது, எதுக்கு கவலைப்படுற? எதுக்கு கவலைப்படுற? ஆமேனா? அப்புறம் 27 முடிச்சாச்சா? அடுத்த வருஷம் வாசிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்காகவும் நீங்கள் கவலைப்படுவது என்ன? எங்க வராது பாருங்க. சாப்பாட்டுக்கு காக்கா, ட்ரெஸ்ஸுக்கு காட்டு புஷ்பம். யார் தண்ணி பாய்ச்சறா? வீட்டுல இருக்கிற தோட்டத்துக்கே தண்ணி பாய்ச்சறது கஷ்டம், காட்டுல இருக்கிற தோட்டத்துக்கு யார் தண்ணி பாய்ச்சுவா? யார் அதை போய் பராமரிப்பா? புழு வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சுன்னு. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் அதுவும் அதே தானா, ஜாபுக்கு போறதே இல்லையா, உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சத்தமா சாலமோன் முதலாய். சாலமோன் தெரியுமா யாருன்னு? எந்த சாலமோன் சொல்றாரு இயேசு?
பைபிள்ல வர ஒரு சாலமோன், அவர் மகாராஜா, அவர் அனுபவிக்காத சந்தோஷமே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத ட்ரெஸ்ஸே கிடையாது, அப்படிதானே சொல்லி காமிக்கிறாரு. உச்சபட்ச தலைவரை கையில் எடுக்கிறாரு, உச்சபட்ச ஐஸ்வர்யமானவன். அந்த சாலமோன் கூட, எந்த சாலமோன் கூட, அந்த சாலமோன் கூட இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணது இல்லப்பா. ஐயோ, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதில்ல. சாலமோன் கூட உடுத்தாத பல வர்ண ட்ரெஸ்ஸ பிதா காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து வைக்கிறான். சாலமோன் கொடுத்து வச்சாலா, காட்டு புஷ்பம் கொடுத்து வச்சாலா? பாத்தீங்களா, காட்டு புஷ்பமா பிறந்திருக்க கூடாதா? நாமும் எவ்வளவோ சேலையை கட்டுறோம், திருப்தியே வரமாட்டேங்குது. எத்தனை சேலை கட்டினாலும் இன்னொரு சேலை யாரா கட்டிருந்தா அதுதான் கண்ணு போதும், நம்ம சேலை டம்மியாவே போதும். பேசாம காட்டு புஷ்பமா நம்ம பிறந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் நல்லவர். கவனித்து பாருங்கள். உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆகிலும் உங்கள் பரமபிதா அவைகளுக்கு உடுத்து வைக்கிறார். அப்புறம் அற்ப விசுவாசிகளே, என்ன எப்படி பேசுறாரு? பாஸ்டர் கூட பேச மாட்டாரு. யார் பேச மாட்டாங்க? பாஸ்டர் கூட விசுவாசிகளை இப்படிலாம் பேச மாட்டாரு. ஏசு எப்படி பேசுறாரு பாருங்க. அற்ப விசுவாசிகளே, மட்டமான விசுவாசிகளேங்கிறார். என்ன விசுவாசிகளே? உங்க விசுவாசம் ரொம்ப மட்டமா இருக்கு தாயி, ரொம்ப ரொம்ப மட்டமா இருக்கு. மட்ட விசுவாசிகளே, மட்டமான விசுவாசிகளே, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போயிடும். என்னைக்கு இருந்து? இன்னைக்கு கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்கு, நாளைக்கு அது இல்லாம அடுப்பு போயிடும். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போகும் காட்டு புஷ்பத்துக்கு இவ்விதமாய் உடுத்துவார் என்றால், உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்புறம் 31 வரைக்கும் முடியும் பார்ப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். என்ன செய்யாதீங்க? இங்க பாருங்க, உண்ண உணவு நம்பர் 1. அப்புறம் என்ன வேணும்? உடுத்த உடை. உண்ண உணவு எதுக்கு வேணும்? உயிரோடு இருக்கிறதுக்கு. உயிரோடு இருக்கிறது நமக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். உடை என்னத்துக்கு வேணும்? மானத்தை மறைக்கிறதுக்கு. சரி, அப்புறம் இருக்க இடம். இந்த 3 தான் உங்களுக்கு பார்த்தாதான். இந்த 3மே மனுஷனுக்கு அத்தியாவசியம், அத்தியாவசியம். இது இல்லை அப்படின்னா பாவம், அவன் பாவம், அவன் தருத்துறேன். இந்த 3மே அத்தியாவசியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 3மே நான் உனக்கு கேரண்டியா தர்றேன். காக்காவை பாரு, காடு புஷ்பத்தை பாரு, இதுக்கு மேலே உனக்கு அறிவு வரணுங்கிற. என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத. என்ன சொல்றாரு? உனக்கு என்ன நடந்தாலும் நீ கவலைப்படாத. எது உனக்கு கிடைக்கும்? எது உனக்கு கிடைக்கும்? கடல் நடுவில் வீடு கட்டினா தரமாட்டாரு. எது நடுவுல? கடல் நடுவில் ஆண்டவரே ஒரு பங்களா தாங்கன்னா தரமாட்டாரு. ஆனா என்ன கிடைக்கும் கேரண்டி கொடுக்குறாரு? கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஏன்னா காக்காக்கு நான் போசிக்கிறேன், காட்டு புஷ்பத்துக்கு நான் உடுத்து வைக்கிறேன், ரெண்டுக்குமே இருக்கிறதுக்கு நான் இடமும் தந்திருக்கிறேன். காக்கா அப்படியே பறந்துட்டே தெரியல, இடம் இருக்கு, இருக்கா? அதனால இந்த அந்த பேசிக் நீட்ஸ், அத்தியாவசிய தேவைகளை குறித்து ஐயோ என்ன செய்வோம், எப்படி இருக்க போறோம், ட்ரெஸ் எல்லாம் இல்லையே, என்ன செய்ய போறோம், கவலைப்படாதீங்க. என்ன செய்யுங்க? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ டாபிக் அது இல்லை, ஜஸ்ட் விலகிட்டு வந்தேன். இனிமே தான் நீங்க என்ன கவனிக்கணும். கவனிக்கலாமா? சரி. ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் பார்த்துக்கிற தேவன் உங்களை எப்படி பார்த்துக்காம போவாரு? நிச்சயமா பார்த்துக்குவார். அப்படித்தானே சொல்ல வர்றாரு இயேசு. சரிங்களா? உங்களை எப்படி பார்த்துக்காம போவாரு? நிச்சயமா பார்த்துக்குவார். அப்ப கவனிங்க, இயேசு வாழ்ந்த காலத்துல, இயேசு ஊழியம் பண்ண அந்த நாட்கள்ல தேவன், உங்களை படைச்ச இறைவன் உங்களை பார்த்துக்குவாரு அப்படிங்கிறதுக்கு இயேசு முன்வைத்த உதாரணம் என்னது? ஆதாரம் என்னது? வாங்க டாபிக்குள்ள வாங்க சீக்கிரம். முக்கியமான டாபிக், ரொம்ப கருகளா இருக்கும், கவனிக்கணும். உங்களை படைச்ச தேவன் உங்களை கண்டிப்பா பார்த்துக்குவாரு அப்படிங்கிற செய்திய கன்வே பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து எதை ஆதாரமா எடுத்தாரு? இன்ன வரைக்கும் என்ன கேட்டீங்க? காட்டு புஷ்பத்தை கை காமிச்சாரு. அப்புறம் எதை கை காமிச்சாரு? ஆகாயத்த பட்சிகளை கை காமிச்சாரு. மேல கை காமிச்சு, கீழே கை காமிச்சு, உங்களையும் பார்த்துக்குவார் தாயி. இப்படி இயேசு தன் வாழ்நாட்கள்ல தேவன் நம்மளை பார்த்துக்குவாரு, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத, அந்த செய்தியை கன்வே பண்றதுக்கு இதெல்லாம் எடுத்தாரு. ஓகே, இயேசு மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு, அப்புறம் உயிர்த்து, அப்புறம் 40 நாள் தரிசனமாகி, அப்புறம் பரலோகத்துக்கு ஏறி போன பிற்பாடு, என்ன பிற்பாடு? பிற்பாடு இப்ப தேவன் நமக்கு வைக்கிற ஆதாரம் அதுவல்ல. இதுவல்ல. தேவன் உங்களை பார்த்துக்குவாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் அது இல்லை. ஆனா இன்னும் நம்ம அதை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
தப்பு இல்ல, அதிலே இருக்கக்கூடாது, அதிலே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் ஆவியானவர் இப்ப இருக்காரா? ஆவியானவர் இப்ப அவர் ஆதாரம் எடுக்கிறது வேற. இயேசு ஆதாரம் எடுத்தது அது. இப்ப ஆவியானவர் ஆதாரம் எடுக்கிறது வேற. என்னன்னு பார்க்கலாமா? எப்பா, உங்களுக்காக தேவகுமாரன் மனுஷகுமாரனா வந்து ரத்தத்தை சிந்தி செத்து போயிருக்கிறார். என்ன போயிருக்கிறாரு? செத்து இருக்கிறார். அதனால உங்களை விட உங்க மேல கடவுளுக்கு பாசம் இருக்கு. என்ன இருக்கு? தேவனுக்கு நம்ம மேல பாசம் இருக்குன்னு நமக்கு தெரியும், தெரிஞ்ச சத்தியம். தேவன் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நாம என்ன தெரியாம போயிட்டோம்னா, நம்மளை விட நம்ம மேல ஆண்டவருக்கு பாசம் இருக்கு. நம்பர் 1. இன்னொன்னு சொல்றேன், நம்ம மேல நமக்கே இல்லாத பாசம் ஆண்டவருக்கு நம்ம மேல இருக்கு. நம்ம மேல நமக்கே இல்லாத பாசம் நம்ம மேல ஆண்டவருக்கு இருக்கு. இதெல்லாம் மந்திரம் மாதிரி நீங்க சொல்லணும். ஏஞ்சி காலில் எப்படி சொல்லணும்? சோத்திரப்படி சொல்றீங்க இல்லையா, அதுக்கு பதிலா இதை சொல்லி பாருங்க. உங்க மோத்த கண்ணாடியில பார்த்துட்டு சொல்லி பாருங்க, என் ஆண்டவருக்கு என்னை விட என் மேல பாசம் இருக்கு. என் ஆண்டவருக்கு என் மேல எனக்கே இல்லாத பாசம் என் மேல அவருக்கு இருக்கு. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்களேன். தைரியம் புத்துட்டு வரும், விசுவாசம் பீச்சிட்டு அடிக்கும். ஆமா, எப்படி கைவிடுவாரு? உண்மையா சொல்றேன் நான். சரி, இதுக்கு உதாரணம் சொல்லலாம், நேரம் போயிடும். லோத்து தான் அருமையான உதாரணம். நேரம் நீங்க எடுக்கலாம்னு சொன்னா நான் பேச ஆரம்பிச்சிருங்க. கடன்ட்டு எடுக்கலாமா நேரம்? லோத்து சம்பவம் தான் நமக்கு நல்ல ஒரு ஆதாரம். லோத்து சம்பவத்தை எடுத்து படிங்க. சோதம் குமோரா பட்டணத்தை அழிக்க போறேன்ட்டு சொல்றாரு. இவனும் சரி சரிங்கிறான். கிளம்புடான்னு சொன்னா இந்த டூத் பேஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறான். சரி, அப்புறம் ஒரு ட்ரெஸ் அயன்மெண்ட் வரேங்கிறான். டேய், அப்புறம் இந்த தண்ணிச்சு வரேன். எப்பா நீ கிளம்பு, பட்டணம் அழிய போகுது. இப்படி சொன்னா அவன் சாக்கு சொல்லிட்டே உட்காந்துருக்கிறான். யாரு? லோத்து. சாக்கு சொன்னவனையும் தேவன் அவனுடன் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையை பிடிச்சி இழுத்து பட்டணத்துக்கு வெளியே விட்டாங்களாம். யார் கையை பிடிச்சி? ஏங்க, ஒருத்தன் பட்டணம் அழிய போது கிளம்புறானா, கிளம்பாம அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான், முன்னாடி போய் காலை வச்சுட்டு இருக்கிறான். விட்டுட்டு போக வேண்டியதானே? விட்டுட்டு தானே போனோம். இப்ப அழிய போகுது சொல்றத சொல்லியாச்சு, ஓன் பாட்டு பாட்டு போனாரா? போகல, போனல. அப்ப என்ன தெரியுது? லோத்து மேல லோத்துக்கே இல்லாத அக்கறை இவருக்கு இருந்திருக்கு. அப்படிதான் அர்த்தம். அழிஞ்சு போயிடுவாடா, கிளம்புடா, போட. லோத்து மேல லோத்துக்கே இல்லாத அக்கறை தேவனுக்கு இருந்திருக்கு. நம்பர் 1. லோத்து மேல லோத்தை விட அக்கறை தேவனுக்கு இருந்திருக்கு. அதான் இந்த மாதிரி நடந்துச்சு. ஆமேனா? ஆமேனா? லோத்த மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்துட்டு நான் சொல்லி கொடுத்த மந்திரங்களை ஓதுவீர்களாக, நான் கொடுத்த சத்தியங்களை அறிக்கையிடுவீர்களாக. என்ன செய்யணும்? நான் சொன்ன இந்த வசனங்களை அறிக்கையிடணும். என்ன அறிக்கை போறீங்க? நாள்ல இருந்து நைட்டு போய் எழுதுங்க. என்ன செய்யணும்? எழுதி 1000 தடவை மனப்பாடம் பண்ணுங்க அதை. சரிங்களா? மனப்பாடம் பண்ணிட்டு காலைல எந்திரிச்சு கண்ணாடி பாக்குறீங்களோ பார்க்கல, எந்திரிச்சு இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு வாரம் பண்ணி பாருங்களேன். கண்ணில் தண்ணி வராங்க. நான் பாத்துறேன், நான் பாத்துறேன். உண்மையை சொல்றேன், நான் பாத்துறேங்க. என்ன வராது? உங்கள் கண்ணீர் மாயமாகி போய்விடும். கண்ணீர் குளமாக மாறாது, தண்ணி வற்றிவிடும். கண்களில் தண்ணீர் வற்றிவிடும். நான் சொல்றதை நீங்க சொல்லணும். மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன் ஞாபகத்துக்காக. நம்ம மேல நம்மளை விட அவருக்கு தேவனுக்கு பாசம் இருக்கு. நம்ம மேல நமக்கே இல்லாத பாசம் நம்ம மேல ஆண்டவருக்கு இருக்கு. அதனால அவர் உங்களை பார்த்துக்குவார். ஆவியானவர் நமக்கு, தேவன் நம்மளை நிச்சயம் பார்த்துக்குவார் அப்படிங்கிறதுக்கு தேவன் ஆவியானவர் இப்ப கொடுக்குற ஆதாரம் அது. எழுதி வைங்க. காக்கா கிடையாது, காட்டு புஷ்பம் கிடையாது. ஏய் செத்துருக்கண்டா, என்ன காக்காவை பத்தி பேசிட்டு இருக்க? செத்துருக்கண்டா, அதை பேசுங்கடா. என்ன சொன்னாரு? வந்து செல்வில செத்துருக்கேன், அதை பேசாம காக்காவையும் காட்டு புஷ்பம் காமிச்சு உட்காந்துருக்கீங்க. இதை பேசுங்கடா. ஆமேனா? சிலுவையை பேசுங்கடா, செத்ததை பேசுங்கடா. நான் செத்ததை வச்சு பார்த்துக்குவார் நம்புங்களேன்டா. ஏன்டா? ஆமேன், ஆமேன். நம்பர் 1. 2வது, பாருங்க, அவருக்குன்னு தான் உங்களை படைச்சாரு. யாருக்குன்னு படைக்கல? யாருக்குன்னு படைக்கல? உங்களுக்குன்னு உங்களை அவர் படைக்கலையா? இந்த சிஸ்டர் ரொம்ப ஆசைப்படுறாங்க, இவங்களை படைச்சிருவோன்ட்டு அவர் படைக்கலையா? அவருக்குன்னு உங்களை படைச்சாராம். அவருக்குன்னு உங்களை படைச்சதுனால நீங்க பயப்படாதீங்க, உங்களை பார்த்துக்குவார்.
உங்களை பாத்துக்குவார். யாருக்கும் படைச்சாரு? அப்ப யாருடைய பொருள் நீங்க? அப்படி எப்படி பாத்துக்காம போவாரு? நீங்க யாருடைய பொருள்? இதையும் கண்ணாடியில ஏச்சு பார்த்து சொல்லுங்க. அவருக்குன்னு தான் என்னை படைச்சிருக்கிறாரு, எனக்குன்னு என்னை படைக்கல. அப்ப நான் அவருடைய பொருள் தானே. அவருடைய பொருள் எப்படி விட்டு கொடுப்பாரு? அவருடைய பொருள் எப்படி பாதுகாப்பு போவாரு? அப்படி கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. பிசாசு ஓட்டுங்க, கேளுங்க. அப்ப தேவன் நம்மளை பாத்துக்குவாருங்கிறதுக்கு ரெண்டு ஆதாரத்தை ஆவியானவர் இந்த காலங்களில் கொடுக்குறாரு. இயேசுவின் மரணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. இதைத்தான் நீங்க ஆதாரமா எடுக்கணும். எதை ஆதாரமா எடுக்கணும்? இறந்திருக்கிறாரு, அவருக்குன்னு தான் படைச்சிருக்கிறாரு. என்னை எப்படி கைவிடுவாரு? நான் அவர் பொருளாச்சே, எனக்குன்னு படைச்சாதான் யோசிக்கணும். அவருக்கு தான் என்னை படைச்சிருக்கிறாரு, என்னை எப்படி கைவிடுவாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க ஆசை ஆசையா ஒரு நாயை உங்களுக்குன்னு வாங்கியிருக்கீங்க, சரிங்களா? ஆசை ஆசையா ஒரு நாயை உங்களுக்குன்னு வாங்கி வளர்க்குறீங்க. நாய்க்குன்னு வாங்கி வளர்த்தீங்களா, உங்களுக்கு வாங்கி வளர்த்தீங்களா? உங்களுக்கு தானே வாங்கி வளர்த்தீங்க. நாய்க்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் ஆசை ஆசையா வாங்கினது உங்களுக்கு தான் வாங்குனீங்க. அப்புறம் அப்ப உங்களுக்கு ஒண்ணுன்னா யாருக்கு வலிக்கும்? அப்படி புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஒண்ணுன்னா அவருக்கு மனசு வலிக்கும், அதனாலதான் வந்து செத்தாரு. எதனால செத்தாரு? உங்களுக்கு ஒண்ணுன்னா அவருக்கு தாங்காது மனசு, அதனாலதான் என்ன செஞ்சாரா? விடுற வர வரண்டா சாரண்டா வந்தாரு. அவரு நம்பலாமா? பாத்துக்குவாரா, பாத்துக்க மாட்டாரா? பாத்துக்குவாரு. அப்ப கர்த்தர் நம்மளை பாத்துக்குவாரா அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுக்க வேண்டிய ரெண்டு ஆயுதம், ரெண்டு துப்பாக்கி, ரெண்டு கத்தி. என்ன கத்தியே? நம்மளை விட, என்னை விட என் மேல அவருக்கு அக்கறை இருக்கு. என் மேல எனக்கே இல்லாத அக்கறை அவருக்கு என் மேல இருக்கு. அவருக்குன்னு தான் படைச்சிருக்கிறாரு, நீங்க வேற. அதெல்லாம் பாத்துக்குவாருங்க, போங்க. நீங்க முதல்ல உங்க உங்க ஆத்மாவை இப்படி தைரியப்படுத்துங்க, உங்க ஆத்மாவை இப்படி பலப்படுத்துங்க, உங்க ஆத்மாவை உறுதிப்படுத்துங்க. என்ன சொன்னேன்? ஸ்ட்ரென்த் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அப்பல இதுதான், இந்த மாதிரி வந்தாதான் இந்த மாதிரி வெளிச்சங்கள், இந்த மாதிரி சத்தியங்கள் ஆத்மாக்குள்ள போனா தானங்க ஆத்மா பலனடைய போகுது. அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா என்ன வரப்போகுது? ஒரு சங்கீதம் படிச்சுட்டேங்கிற கணக்குல தான் வரும். என்ன உள்ள வந்துச்சு? வெளிச்சம் உள்ள வரணும். ஆமேனா? கர்த்தர் நல்லவர். அதனால ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா பார்த்துக்கொள்வார் என்பதற்கு ஆவியானவர் வைக்கிற ஆதாரம் இந்த காலத்துல இதுதான். கர்த்தர் நல்லவர். அதனால தொடர்ந்து இந்த இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்க வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன அந்த விஷயங்களை காலையில பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எத்தனை நாள்? ஒரு 7 நாள் பண்ணி பாருங்க, சரிங்களா? கண்ணீர் வருதா? நீங்க கண்ணீரை தேடியும் காணாதிருப்பீர்கள். நீங்கள் ட்ரை பண்ணுவீர்கள், ஆனாலும் வராது. என்ன வராது? கண்ணீர் வராது. ஏன்? உங்க ஆத்மா அவர் பார்த்துக்குவாங்கிறதுல அதுக்கு ஒரு பிடி கிடைச்சிருச்சு, பிடி கிடைச்சிருச்சு. பார்த்துக்குவாரு, அவருக்கு தானே என்ன படைச்சாரு, பார்த்துக்குவாரு. சொல்லுங்க, பல்ல கடிச்சு சொல்லுங்க பாப்போம். அவருக்கு தானே படைச்சிருக்கிறாரு, எப்படி பார்த்துக்க போற? பிசாஸ் போடா, டேய் போடா, போடா. சகலமும் அவருக்கென்றும் அவருக்காகவும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. வசனத்தை எடுங்க. அவருக்கென்றும் உண்டாயிருக்கிறது. இப்ப நான் யாருக்கென்றும் உண்டாயிருக்கிறேன்? அவருக்கு தேவையா, அவருக்கு வேணுமா, அதான் படைச்சாராம். எனக்கு வேணும், என்னை படைக்கலையா? இதுக்கு மேல என்ன சொல்றது நான்? ஆமே. அவருடைய அடையாளம் தான் உங்களுக்காக வந்து இறந்தாரு. என் பொருளாச்சே, எப்படி விடுறது? நானு வந்து இறந்தாரு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்துக்குவார். உங்களோட உங்க மேல அவருக்கு என்ன இருக்கு? பாசம், அக்கறை இருக்கு. உங்க மேல உங்களுக்கே இல்லாத அக்கறை யாருக்கு இருக்கு? ஆண்டவர் இருக்கு. அப்புறம் என்ன விட்டு தள்ளுங்க, விட்டு தள்ளுங்க. கொஞ்சம் காலம் வாழ்வோம். உணவு, உடை, இருப்பிடம் கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. என்ன செய்யாதீங்க, கண்டிப்பா கிடைக்கும். தராமலாம் போக மாட்டாரு. காக்கா கொடுத்தவங்க தர மாட்டாரா? அப்படி சொல்லாம எனக்கா செத்தவரை தரமாட்டாரா? எப்படி எப்படி சொல்லணும்? நீங்க எனக்கா செத்தவரை தரமாட்டாரா? அவருக்கா என்னை படைச்சிருக்காரு, தரா போயிருவாரா? எனக்கு ஒண்ணு அவருக்கு தானே, அவருக்கு வலிக்கும்ல. நான் அழுதா அவர் தாங்குமா? அழுது அவர் அசிங்கப்படுத்தக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நாம் அழுது அவருக்கு கஷ்டங்கிறத விட அவருக்கு அசிங்கம். என்னடா என் பிள்ளையான்ட்டு அழுகுற, நீ என் பிள்ளை தானடா, அவர் தான் அப்படி இருக்கீங்க, அசிங்கப்படுத்தாங்கடா அப்படிம்பாரு அவர்.